லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. என் மகள் ரிதன்யா தற்கொலை வழக்கு தோய்வாக போய்கொண்டிருக்கிறது என்பது காரணத்துக்காக ஐஜி அவர்களை சந்தித்து என்னுடைய மனுவை தாக்கல் செய்து வந்திருக்கின்றேன். அதாவது சாதாரண தற்கொலை வழக்காகவும் சாதாரண கொடுமை வழக்கு செக்ஷன் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. அதை ஐயா அவர்களுக்கு சுட்டி காட்டி எனக்கு சரியான செக்ஷன் போட்டு வழக்கை தீவிரமாக விசாரித்து உடனடியாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டுகோள் விடுத்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவரும் பார்த்துட்டு உடனடியாக இன்றைக்கே அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? அது இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வரல, லேப் ரிப்போர்ட் வரல, ஆடியோ ரிப்போர்ட் வரலன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அந்த விசாரணை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு உண்டான காலதாமதம் கண்டிப்பாக ஆகும். அதுக்கு உண்டான முடிவுகள் ரிசல்ட் வந்தோன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சி எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணிட்டாங்க. சம்மந்தப்பட்ட 3 கைது பண்ணிட்டாங்க. எந்த மாதிரியான தொய்வு ஏற்படுது? அதாவது எங்களுக்கு என்ன வழக்கு தோய்வு போகிறதுனால எங்களுக்கு விசாரணை அதிகாரி மேலே ஒரு சில சந்தேகங்கள் வர்றதுக்கு தனி விசாரணை அதிகாரி வேணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் விட்டுருக்குறேன். வழக்கு சிபிஐக்கு மாற்றோன்னு சொல்லி ஒரு வேண்டுதலையும் வச்சுருக்குறேன். என்ன மாதிரியான சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடக்கிற போதே அவர் டிஎஸ்பி அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தான் உடலை நாங்கள் எடுத்துகிட்டு போய் இது பண்ணோம். அப்போ என்னென்னா 3 கம்பல்சரி அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் அடுத்த நாள் 30ஆம் தேதி ஈவினிங்குள்ளே கைது பண்ணணுன்னு சொன்னார். 29ஆம் தேதியே 2 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 3 அரெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லா செய்திகளையும் வந்தது. நாங்களும் சரி பரவாயில்ல சொன்ன மாதிரி பண்ணிட்டான்னு சந்தோஷப்பட்டோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 மட்டுமே கைது. ஒருவர் சொந்த பைண்டிங் ஆர்டருங்கிற இவரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாமீனில் விட்டதாக எங்களுக்கு தெரிய வந்தது. அப்புறம் நாங்கள் போய் விசாரிக்கிற போது அவங்க தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. மறுபடியும் 1 வாரம் கழித்து நாங்கள் நேரடியாக எஸ்பி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துட்டு வெளியில் வர்றபோது பார்த்திங்கன்னா அவர் உடனடியாக நாங்கள் பண்ணித்தர நேரம் அந்த அன்னைக்கு மாலைக்குள்ளே கைது பண்ணிட்டாங்க. அதனால் ஏன்னா அதாவது எங்களுடைய பொண்ணு இறந்தது 29ஆம் தேதி காலையிலேயே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து தொலைக்காட்சிகளையுமே அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. பொண்ணை பற்றி எல்லா தகவலும் போயிருக்குது. உரிய மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே. அப்படி இவ்வளோ வழக்கு ஒரு சென்சிட்டிவாக இருக்கிற போது தன்னுடைய தனி பைண்டிங் ஆர்டருங்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஜாமீனில் விட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருந்தது. அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு உண்டான விளக்கத்தை ஐஜிகிட்ட சொல்லியிருக்கோம். அவரும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் என்ன உறுதி கொடுத்துருக்குறாங்க சார்? கண்டிப்பாக இந்த லேப் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணை ரிப்போர்ட்டும் வந்தோன்னே நாங்கள் உறுதியாக அதுக்கு உண்டான சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கோம். பர்டிகுலர் டைம் சொல்லியிருக்காங்களா? டைம் சொல்லிங்க. ஏன்னா அவங்க அந்த ரிப்போர்ட் வர்றது எங்கள் கையில் இல்லை. அது தனிப்பட்ட முறை டிபார்ட்மெண்ட்டு அந்த வந்தோடனே எங்கள் சைடில் ஒரு நாள் கூட டிலே ஆகாமல் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்கேன். தனி அதிகாரி போடுறது சம்மந்தம் ஏதாவது அதான் அது அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்கேன். ரிப்போர்ட்டுக்கு எத்தனை நாள் ஆகும்னு எதை கேட்டீங்களா? அது கேட்டோம். நான் அது இன்றைக்கெல்லாம் பேசிவிட்டு உங்களுக்கு 2 நாளில் தகவல் சொல்கிறேன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் ஆதாரங்கள் இவ்வளோ நாள் கழித்து நம்ம எதுவும் திரட்டி கொடுத்துருக்கோமா சார்? ஏன்னா இப்போ 3 தடவை அவங்களுக்கு பெயில் கேன்சல் ஆகிருக்கு. நேற்றுக்கும் அவங்களுக்கு பெயில் கேன்சல் ஆகிருக்கு. ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி. சரி, இப்போ நீங்கள் வேறு எதுவும் கூடுதலாக ஆவணங்கள் எதுவும் கொடுத்துருக்கீங்க சார்? கூடுதல் ஆவணங்கள் எல்லாமே அவங்களே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ என்ன கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க எங்கள்கிட்டையும் சொல்லலை. ஆனால் அவங்க கண்டிப்பாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் முதல் நாள் ஏன்னா அந்த பெண் இருந்த துக்கத்தில் சில விஷயங்கள் சொல்ல முடியாமல் போயிருக்கலாம், அதில் தெரியப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆடியோ 2:30 மணிக்கே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆடியோ. ஆனால் எங்களுக்கு நைட் 8:30 மணிக்கு தான் நாங்கள் பார்த்தோம். அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் சட்டப்படி அந்த செக்ஷன் எல்லாம் போடலைங்கிறது எங்களுடைய வருத்தமாக இருந்தது. அதையும் அவர் உறுதியை பண்ணித்தரேன்ட்டார்.